ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து 65லாம் எப்படி செய்கிறீங்கக்கா, அது வந்து மசாலாலாம் பிரிஞ்சு தனியாக வருதே அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் எப்படி நல்லா 65ல் சிக்கன் மசாலா வந்து எப்படி 65ல் நல்லா ஒட்டி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் 65 தான் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, எப்படி சிக்கனில் மசாலா பிரியாமல் எப்படி நம்ம சிக்கன் 65 பொரிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 65க்கு தேவையான மசாலாலாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது. அப்புறம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா பாக்கெட் இருக்கும்ல அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் வந்து கொட்டிடலாம். இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தலை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த மல்லித்தலையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றுறதுக்கு மறந்துட்டோம். இப்போ எலுமிச்சம்பழம் சாறு ஒரு அரைப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் சாறை வந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் கறியாக போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல சிக்கனை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். வடை சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். எண்ணெய் இதை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ ஹீட் ஆகட்டும். இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஊற விடுறோமோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் நல்லா இருக்கும். சாஃப்டாக இதாகிடும். நல்லா மொறுன்னு இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நான் வந்து பொரித்து எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கண்டினியூ பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்படி நல்லா மொறுன்னு இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நல்லா மொறுன்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிக்கிட்டு இருக்கையிலே கீழே காலில் எறும்பில் வச்சுட்டேன். எறும்பு அப்படியே நெய்னு காலை முண்டிருச்சு. சூடாக இருக்குது. நல்லா மொறுன்னு இருக்குது. நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மசாலா எதுவுமே பிரியாது. அப்படியே நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.